இன்னைக்கான நாள் வந்து மார்க்கெட் க்ளோஸ்ல தான் வந்து இருக்கும். மார்ச் 3 இன்னைக்கு ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடுறதா சொல்றாங்க. சோ அதனால மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க. ஆக்சுவலா மார்ச் 4 அன்னைக்கு தான் ஹோலின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அண்ட் தென் அன்னைக்கு தான் வந்து கொண்டாட போறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க என்எஸ்சியோட அந்த ஒரு ஹாலிடே லிஸ்ட்டை பொறுத்தவரை இது வந்து இயர்லி ஸ்டார்டிங்கா வந்து இங்க லிஸ்ட் வந்து இங்க வெளிவிட்டுருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட் படி என்னைக்கு வந்து ஹோலி ஃபங்க்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அன்னைக்கு தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ்ல வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இன்னைக்கான நல்ல மார்க்கெட் க்ளோஸ்ல வந்து இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா ஹோலி பண்டிகை கொண்டாட போறது நாளைக்கா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஓகே, இன்னைக்கு நம்ம அந்த மார்க்கெட் நியூஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்திக்கான நாள்ல சென்செக்ஸ் வந்து ஒரு 1050 பாயிண்ட் வந்து இறங்கி இருக்கு. நிஃப்டி 50 வந்து 1.2% வந்து இறங்கி 24,900 பாயிண்ட் கீழே வந்து இறங்கி இருக்கு. ஸோ சென்செக்ஸ் ஒரு 1000 பாயிண்ட் மேல இறங்கி இருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரையும் அது ஒரு 1% கீழே வந்து இறங்கி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பரா தான் வந்து இருக்கு. மார்க்கெட் வந்து டவுன்ல தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேஜரான ரீசன் என்ன இந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கு? யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் தென் இங்க ஈரானுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்டா தான் வந்து இருக்கு. சோ இது வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஈரானும் இந்த சைட்ல இருந்து அடிக்கிறாங்க, அப்புறம் யூஎஸ் இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து அடிக்கிறாங்க. சோ ரெண்டு சைடுமே இந்த வார் டென்ஷன்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால ஆயில் சப்ளை வந்து இங்க தடப்படுது. சோ அந்த ஆயில் சப்ளை தடப்படுற ரீசனால மார்க்கெட்ல ஆயில் பிரைசஸ் வந்து 12% நேத்திக்கான நாளே வந்து ஏறி இருந்துச்சு. இன்னைக்குமே அதுலயே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. சோ ஆயில் பிரைசஸுமே ஒரு 10ல இருந்து 12% வந்து ஏறி இருக்கு. $82 வந்து இங்க க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் வந்து பார்க்கும்போது ஏவியேஷன் செக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்பவே வந்து வீக்கா வந்து இருக்கு. இன்டர் குளோபல் ஏவியேஷன்ஸ் வந்து ஒரு 6%, எல்என்டி வந்து ஒரு 5%, அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு 3% வந்து இறங்கி இருக்கு. பெயிண்ட் செக்டரை பொறுத்தவரையுமே ஏசியன் பெயிண்ட்ஸ்மே ஒரு 3% வந்து இறங்கி இருக்கு. அந்த நீங்க பேங்க்ஸ், என்பிஎஃப்சி எல்லாம் நம்ம பொறுத்தளவுல அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ வந்து இறங்கி இருக்கு, ஆக்சிஸ் வந்து இறங்கி இருக்கு, அந்த நீங்க டாடா மோட்டர்ஸ் இறங்கி இருக்கு, மாருதி சுசுகி வந்து இறங்கி இருக்கு. அந்த நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 52 வீக்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ருப்பிலையும் பாண்ட்லயும் பிரஷர் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ருப்பியுமே நேத்துக்கான நாள்ல வந்து விழுந்திருக்கு. பாண்ட் ஈல்டுமே ஏறி இருக்கு. அங்கேயுமே வந்து பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. எஃப்ஐஎஸ் மார்க்கெட்ல வந்து வித்துட்டு இருக்காங்க, டிஎஸ் வந்து மார்க்கெட்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே டீடைலா நம்ம இந்த ஃபர்தர் நியூஸ்ல வந்து பார்ப்போம். சோ இது வந்து ஹைலைட்ஸா வந்து இருக்கு. ருபி வந்து நேத்துக்கான நாள்ல 42 பைசே வந்து விழுந்திருக்கு. 91.50ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ருபி வந்து பார்க்கும்போது. ஏன் ருபி வந்து விழுந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்க ஆயில் பிரைசஸ் வந்து அதிகமா ஏறி இருக்கு. ஆயில் பிரைசஸ் அதிகமா ஏறதுனால நம்ம அதிகமான டாலர் கொடுத்து நம்ம வாங்குவோம். சோ அதனால நம்ம கிட்ட டாலர் பிரைஸ் வந்து குறையும். அதனால ருபியோட வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன் வந்து ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. எஃப்ஐஎஸோட மார்க்கெட் ஆக்டிவிட்டியை பொறுத்தல வித்துட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. 7,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. சோ அவுட் ஃப்ளோஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சோ நம்ம கிட்ட டாலர் ரிசர்வ் வந்து குறையுது. சோ இது வந்து செகண்டா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரெண்டு மேஜரான ரீசன்னால ருபி வந்து விழுந்துகிட்டே வந்து இருக்கு. இந்த ஒரு விழும் போது இங்க 91.46ல இருந்து 91.50 பைசேல வந்து இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது ஆர்பிஐ வந்து இன்டர்வென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது டாலர் செல் பண்ணிட்டு இங்க ருபி வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க ஆர்பிஐயோட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி 91ல இருந்து 91.50 பைசேல வந்து ட்ரேட் ஆகணும். இல்ல அப்படின்னா அதுக்கும் மேல வந்து ட்ரேட் ஆகணும். அது கீழே வந்து விழ விட மாட்டாங்க அப்படின்றது இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ ஓவரால் குளோபல் லெவல் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இங்க கிரியேட் ஆகுறதுனால இங்க ருபி வந்து வீக்கா இருக்கு. இப்ப நம்ம பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறதுனால என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். அப்புறம் இங்க பிப்ரவரி மந்த்ல நம்ம எப்படி அந்த பெட்ரோல் டீசலோட அந்த ஒரு கன்சம்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். இங்க நமக்கு இங்க பெட்ரோல் அந்த டீசல் விலை ஏறுது அப்படின்னா கண்டிப்பா அங்க ஆயில் பிரைசஸ் ஏறுதுன்னும் போது நமக்கு இங்க பெட்ரோல் அந்த டீசல் விலை வந்து ஏற ஆரம்பிக்கும். அப்படி அந்த பெட்ரோல் வந்து டீசல் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது நம்மளோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து ஏற்றி கொடுக்கும். டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து ஏறுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகி வர எல்லா ப்ராடக்டோட ரேட்டுமே வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒட்டுமொத்த விலையுமே வந்து ஏற ஆரம்பிக்கும். அது வந்து சின்ன சின்ன அந்த ஒரு பொருள் இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் ஏற ஆரம்பிக்கும். மெயினா வந்து நம்ம அத்தியாவசிய பொருள் இருக்குல்ல அதுல வந்து பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பெட்ரோல் வந்து டீசல் எவ்வளவு கன்சம்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ற டேட்டா வந்து பார்ப்போம். பெட்ரோல் கன்சம்ஷனை பொறுத்தல இயர் பேசிஸ்ல 5.5% நம்ம அதிகமா பண்ணிருக்கோம் பிப்ரவரி மந்த். சோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்டா வந்திருக்கு. டீசலை பொறுத்தளவுல 4.5% கிட்ட வந்து பண்ணிருக்கோம் இயர் பேசிஸ்ல பிப்ரவரி மந்த்ல அதிகமா வந்து பண்ணிருக்கோம். எல்பிஜி கன்சம்ஷனை பொறுத்தளவுல 10% மேல வந்து பண்ணிருக்கோம் இயர் பேசிஸ்ல. ஏவியேஷன் ஃபியூயல் பக்கம் பார்க்கும்போது இந்த ஏடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூயல் இருக்கு. அது வந்து 3% மேல வந்து நம்ம அதிகமா வந்து கன்சம்ஷன் பண்ணிருக்கோம். சோ நம்ம குமுலேட்டிவா வந்து பார்க்கும்போது பெட்ரோல், டீசல் அண்ட் தென் ஏவியேஷன் ஃபியூயல் எல்லாமே நம்ம அதிகமா கன்சம்ஷன் வந்து பண்ணிருக்கோம். பிப்ரவரி மந்த்ல அதிகமாவே வந்து பண்ணிருக்கோம். இங்க மார்ச் மந்த் இதே மாதிரி நம்ம அதிகமா கன்சம்ஷன் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து இங்க பிரைசஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். பெட்ரோல் வந்து டீசல் விலையில வந்து பிரைசஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். அது ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரிஸ்க் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது இன்னும் மார்க்கெட் வந்து வீக் ஆகிட்டே போகும். சோ இது எல்லாமே மார்க்கெட் கூட லிங்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸோட ஒரு அப்டேட் வந்து பார்ப்போம். இதுல பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் பிப்ரவரி மந்த் எப்படி இருக்கு அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ் பொறுத்தவரை 35% இயர் பேசிஸ்ல வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. 46,811 வண்டி வந்து போன வருஷம் இதே பிப்ரவரி மந்த் வந்து வித்திருக்காங்க. பட் ஆனா இப்போ வந்து 63,300 வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்டா வந்து இருக்கு. இது வந்து ஒரு 35% வந்து அப்பா இருக்கா. டொமஸ்டிக் சேல்ஸ் பொறுத்தவரை அந்த டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பொறுத்தவரை 62,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. 34% வந்து அப்பா இருக்கு. மீதி இருக்க ஒரு 1000 வண்டி வந்து இன்டர்நேஷனல் பிசினஸா வந்து இருக்கு. அதுவுமே அப்பா இருக்கு. மேசிவ் growth வந்து இருக்கு. 167% வந்து growthல வந்து இருக்கு. இவி சேல்ஸ் வந்து 57% இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 8,000க்கும் மேல வந்து இங்க யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட சேல்ஸ் பொறுத்தவரை 32% இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. 42,000 வண்டி வந்து வித்திருக்காங்க. சோ டொமஸ்டிக் மார்க்கெட் 32% அப்பா இருக்கு. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் 17% வந்து அப்பா இருக்கு. சோ இது வந்து நல்ல ஒரு சைனா இருக்கு.
ஸோ இங்க மீடியம் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல் அப்புறம் லைட் கமர்ஷியல் வெஹிக்கல் ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஓவராலா அந்த ட்ரக் சேல்ஸை பொறுத்தவரை 35% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸுக்கு மட்டும் சூப்பரா இருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கல்ஸுக்கு மட்டுமே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. நம்ம பேசஞ்சர் வெஹிக்கல்ஸுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணிட்டே போவோம். டாடா ஸ்டீல் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 11,000 கோடி ரூபாய் வந்து இங்க ஜார்க்கண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஒரு கிரீன் ஸ்டீல் புஷ்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் கிரேட் அண்ட் லோ கார்பன் ஸ்டீல் வந்து இங்க தயாரிக்கிறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும், and then ஜாப் கிரியேஷன் வந்து நடக்கும். எல்லாமே ஜார்க்கண்டுக்கு வந்து ஒரு பெரிய பிளேஸா வந்து இருக்க போகுது. இந்த ஒரு டெக்னாலஜி ஒரு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் அதர் ஸ்டீல் மேக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டாடா மோட்டார்ஸ் கதையை எடுத்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ட்ரக் வந்து இங்க தயாரிக்க போதா வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, இது வந்து அந்த ஜம்ஷெட்பூர் பிளான்ட் தான் வந்து நடக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக போயிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா எங்க டாடா குரூப்பை பொறுத்தவரை எங்க ஜார்க்கண்ட்லயும் அந்த நீங்க ஜம்ஷெட்பூர்லயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக லார்சன் டியூப்ரை வந்து இங்க டேட்டா சென்டர்ஸ்ல ஒரு பெரிய பெட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. $1 பில்லியன் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. 9,200 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும் 2030 படி இங்க டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து மட்டும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா 350 மெகாவாட்கான டேட்டா சென்டர்ஸ் வந்து உருவாக்க போதா சொல்லியிருக்காங்க 2030. இப்ப கரண்டா இவங்க கிட்ட 35 மெகாவாட்கான ஒரு கெபாசிட்டி தான் வந்து இருக்கு. இது சென்னையில மட்டும் இருக்கு. ஸோ அங்க இருந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணி சென்னையிலயும் அந்த நீங்க மும்பைலயும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க அவங்களோட டேட்டா சென்டர்ஸ். 2027 படி 100 மெகாவாட்டும், 2028 படி 150 மெகாவாட்டும், 2028 படி 180 மெகாவாட்டும், அந்த 2030 அப்ப 350 மெகாவாட்கான அந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்து உருவாக்கப்பதான் சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட டைம் லைனா வந்து இருக்கு. ஸோ இங்க என்விடியா கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட டைரக்ட் காம்படிட்டர்ஸா யார் யார் இருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க, அப்புறம் அதானி எல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கூட காம்படிஷன் வந்து போட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா சென்டர்ஸ் இவங்களுக்கே வந்து பெரிய பிளஸா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க கிட்ட இன்னோஸ் இபிசி வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் இங்க கிரீன் அண்ட் தென் இங்க பவர்ஸ் இந்த செக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இவங்க டேட்டா சென்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா 8 ல இருந்து 16 ஜிகாவாட்கான அந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. 2030 இருந்து 2032 8 ல இருந்து 16 ஜிகாவாட்கான டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியா கிட்ட வந்து இருக்கும். அதுல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரெவன்யூல 10% மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நோட்ல வந்து போக போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களோட பிளானா வந்து இருக்கு. டிசிஎஸ் கம்பெனியும் இன்ஃபோசிஸ் கம்பெனிலையும் அங்க மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்கு அட்வைசரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க டிசிஎஸ் எம்ப்ளாயில ஒரு 9,000+ எம்ப்ளாய்ஸ் வந்து வேலை செய்யறாங்க. இன்ஃபோசிஸ்ல வந்து எவ்வளவு எம்ப்ளாய்ஸ் வேலை செய்யறாங்க டேட்டா வந்து வரல. பட் ஆனா அந்த ரெண்டு கம்பெனியுமே சொல்றது அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு இப்ப நீங்க நான் எசென்ஷியலான அந்த ஒரு டிராவல் வந்து வச்சுக்க வேணாம். அப்படி அந்த மீறி அந்த டிராவல் வைக்கிறீங்க அப்படின்னா அது எசென்ஷியலா இருக்காம மட்டும் பாத்துக்கோங்க. அர்ஜென்சியா இருந்தா மட்டும் மூவ் ஆகுங்க, இல்ல அப்படின்னா சேஃபா இருங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் கம்பெனி ரெண்டுமே சரி அந்த கம்பெனி சொல்ல ஹெச்ஆர் எல்லாருமே அவங்களோட எம்ப்ளாய்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்தியன் எம்பசிஸ் கூடயும் அப்புறம் லோக்கல் அத்தாரிட்டிஸ் கூடயும் வந்து டச்லயே வந்து இருக்காங்க. ஸோ இங்க எம்ப்ளாய்ஸ் எல்லாமே இங்க பாதுகாப்பா வந்து பாத்துட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. 2700க்கும் மேல வந்து இங்க ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அண்ட் தென் 12,000க்கும் மேல ஃபிளைட்ஸ் வந்து இங்க டிலே வந்து ஆயிருக்கு. ஸோ ஓவராலா அந்த இடத்துல வந்து பிரஷர் வந்து இருந்துகிட்டே இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. ஸோ அந்த இடத்துல எல்லாத்தையும் சேஃபா இருக்க வந்து சொல்றாங்க டிசிஎஸும் அந்த இன்ஃபோசிஸ் எம்ப்ளாய்ஸையும். வெஸ்ட் ஏஷியால இந்த அளவுக்கு அந்த டென்ஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்குல்ல, ஸோ அதனால ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவான செட்பேக்கா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த Q4 அண்ட் நீங்க பினான்சியல் இயர் 2027 Q1 இது ரெண்டுமே வந்து வீக்கா இருக்கும். இந்த அளவுக்கான அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க ரீசனால அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வெஸ்ட் ஏஷியால இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஸோ அங்கிருந்து அதிகமான ஸ்பெண்டிங் வந்து நடத்த மாட்டாங்க. லைக் வந்து கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டீல்ஸ் எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து உங்க போஸ்ட்போன் வந்து பண்ணி வைப்பாங்க. Q4ல பண்ணி வைக்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருப்பாங்கல்ல, சோ அந்த ஒரு ஸ்பெண்டிங் எல்லாமே இங்க Q1க்கு வந்து மூவ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு லாஸ்ட் Q4லயே ரெவன்யூ வராது, அடுத்த வருஷத்தோட அந்த ஃபர்ஸ்ட் Q1லயே வந்து ரெவன்யூ வராது. சோ அதனால இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. 2% தான் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. யூஎஸ் யூரோப்பியன் யூனியன் தாண்டி இந்த ஒரு வெஸ்ட் ஏஷியால வந்து 2% தான் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனா இருக்கு. பட் ஆனா அந்த இடத்துல அதிகமான ஆர்டர்ஸ் வராத ரீசனால கொஞ்சம் நெகட்டிவான பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே. நிஃப்டி ஐடி எல்லாமே ரொம்ப வீக்கா இருந்தாலுமே நம்ம இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் எச்எல் டெக், விப்ரோ தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அந்த ஒரு 5 இயர் growth வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். அதே மாதிரி தான் வந்து ஃபியூச்சர்லயும் வந்து போக போகுது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதுமே இந்த growth பொறுத்தளவுல இங்க ஆர்டர்ஸ் டீல் என்ன வந்து பாஸ்ட் இயர்ல வந்து ஜெயிச்சிட்டு வந்தாங்களோ அதே தான் வந்து இப்ப ஜெயிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து ரெவன்யூ வந்து ஃபிளாட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ப்ராஃபிட் வந்து ஃபிளாட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருந்தால் கூட இந்த அளவுக்கான growth வந்து மெயின்டைன் பண்ணிட முடியும் அப்படின்றது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் எப்படி growth ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க 5 இயர்ஸ் growth தான் எல்லா கம்பெனிக்கும் வந்து பார்க்க போறோம். இங்க 5 இயர்ஸ்க்கான அந்த ஒரு ரெவன்யூ growth பொறுத்தவரை டிசிஎஸ் வந்து 10.2% வந்து growth ஆயிருக்காங்க. ROE வந்து 46%, ROCE வந்து 62% வந்து இருக்கு. ROE னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு.
சோ இது வந்து இங்க 62% வந்து இருக்கு. சோ இது ஒரு நல்ல சைனா இருக்கு டிசிஎஸ் கம்பெனிக்கு. இன்ஃபோசிஸோட 5 இயர் ரெவன்யூ growth பொறுத்தளவுல இங்க சிஏஜிஆர் பர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது 12.9% வந்து growth ஆயிட்டு வராங்க. ROE வந்து 29%, ROCE வந்து 40% வந்து இருக்கு. HCL Tech கம்பெனியோட அந்த ரெவன்யூ பொறுத்தளவுல 5 இயர்ஸ் ரெவன்யூ வந்து 10% வந்து growth ஆயிட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தளவுல 22%, ROCE பொறுத்தளவு 29% growth ஆயிட்டு வராங்க. விப்ரோவோட எக்ஸாக்ட் நம்பர் வந்து சொல்ல, பட் ஆனா அங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கான ரெவன்யூ growth வந்து கிடையாது. பட் ஆனா அங்க ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ அதனாலதான் அந்த பிரைஸ் வந்து கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் மார்க்கெட்ல விப்ரோ ஷேரை ரொம்பவே வந்து அடிக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கண்டினியூ ஆகுதுன்னும் போது இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ இறங்கல அப்படின்னாலே ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த கம்பெனி வந்து பிரஷர் இருக்காது. எப்ப இந்த கம்பெனில வந்து ரெவன்யூ வந்து இறங்குது, ப்ராஃபிட் வந்து இங்க பிரஷர் ஃபேஸ் பண்ணுதோ அப்பதான் நம்ம இந்த கம்பெனிஸ்ல வந்து சீரியஸான ஒரு நோட்ல வந்து எடுத்துக்கணும். இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூவே வந்து இங்க ஆந்திரபிக் உள்ள அந்த ரீசனால 10-30% வந்து கட் ஆகும் அப்படின்றது மார்க்கெட்டோட ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது. அப்படி கட் ஆச்சு அப்படின்னா அப்ப நம்ம ஐடி செக்டர் பக்கம் இன்னும் கொஞ்சம் டீப்பா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு அது எல்லாமே கட் ஆகாத ரீசனால நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டே போவோம். கோல்டு அண்ட் சில்வர் இன்னைக்கான நாள்லயும் வந்து ஏறி இருக்கு, நேத்திக்கான நாள்லயும் வந்து ஏறி இருக்கு. இப்போ கோல்டு பொறுத்தல $5,400 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பொறுத்தல $95 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்திக்கான நல்ல சில்வர் ETF நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 10-11% வந்து ஏறி இருக்கும். லைக் வந்து இங்க நிப்பானோட சில்வர் ETF இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா ஏஞ்சல் ஒன் எந்த சில்வர் ETF எடுத்தாலுமே சரி அது எல்லாமே 10-11% வந்து growth ஆயிருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸா தான் வந்து இருக்கு. அந்த நீங்க வார் சூழ்நிலையும் வந்து இருக்குல்ல, சோ அதனாலதான் இங்க சில்வர் ETF வந்து அதிகமா ஏறி இருக்கு. இங்க கோல்டு பொறுத்தல $5,500 per ounce வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்குதா வந்து சொல்றாங்க. சில்வருமே அதிகமான ரேலி வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. MCX கணக்குல பார்க்கும்போது இங்க பர் 10 கிராம் வந்து கோல்டு வந்து $1,67,000 வந்து இருக்கு. இங்க சில்வர் வந்து பர் கேஜி வந்து இங்க $3 லட்சம் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா சில்வர் அண்ட் கோல்டுக்கு ஒரு பெரிய சாதகமான நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆகிற ரீசனால. ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து அவங்களோட ஃபேஷன் ஸ்ட்ராட்டஜியை திரும்ப ரீஒர்க் வந்து பண்றாங்க. ஜென்சிஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான ரீஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியால அந்த இன்ஸ்டாகிராம் பொறுத்து தான் அந்த ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் ஜென்சிஸ் வந்து அதிகமாக வந்து பை பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெண்ட் அடாப்டபிள் பண்ற மாதிரி பெட்டரான பிரைசிங்லயும் அந்த ஒரு ட்ரெண்டுக்கான டிசைன்ஸ்லயும் அதுக்கான டிஸ்கவுண்ட்லயும் வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. அசார்டேன்ற ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. ஸோ அதுல தான் இந்த ஒரு ஃபேஷன் பிளே வந்து எடுத்துட்டு வர போதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே சப் பிராண்டா ஏசெட்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சப் பிராண்டை பொறுத்தல இங்க இன்னும் யூத்தியும் நீங்க வந்து இங்க டீன்ஸையும் வந்து கவர் பண்ற மாதிரியும் அப்புறமா இங்க ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸை கவர் பண்ற மாதிரி எந்த ஒரு பிராண்ட் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இங்க மிந்த்ரா அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே இங்க ஜென்சிஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ற மாதிரி இந்த ஒரு புஷ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம். தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து 58% வந்து லாஸ்ட் 3 நாள்ல வந்து ஏறி இருக்கு. இப்போ $500 வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஏன் அந்த அளவுக்கான ரிகவரி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது NEC கார்பரேஷன் கூட ஒரு டீலிங் வந்து வச்சிருக்கதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த ஒரு அட்வான்ஸ்டு 5G மேசிவ் MIMO ரேடியோஸ் வந்து தயாரிக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்கல்ல. அதுல வந்து 32 TR அப்புறம் 64 TR அந்த ஒரு டீல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால மட்டும் மார்க்கெட்ல 58% வந்து ஏத்திருக்காங்க, ரிகவரி வந்து ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு டெக்னிக்கல் ரிகவரியா தான் வந்து இருக்கு, ஃபண்டமெண்டல் ரிகவரி வந்து கிடையாது. ஸோ இதுல இருந்து இந்த ஆர்டர்ஸ்ல இருந்து இந்த கம்பெனி ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கணும். ரெவன்யூ மேக் பண்ணி ப்ராஃபிட் காமிக்க ஆரம்பிச்சாதான் ஃபண்டமெண்டல் ரிகவரியா வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற நியூஸ்னாலே வந்து மார்க்கெட்ல வந்து ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளோட ஸ்டாண்ட் கரெக்டாக தான் வந்து போயிட்டு இருக்கு. இங்க $600 கீழே வரும்போது இந்த கம்பெனி பிரஷர் வந்து ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம கன்சிடர் பண்ண வெயிட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்பெனி இந்த ஒரு ஆர்டர்ஸ்ல இருந்து கரெக்டான ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து கம்பேக் ஆகுது ஒரு பெட்டரான சைனா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படியே அது கம்பேக் ஆகிட்டே வரட்டும், நம்ம இப்போதைக்கு வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸோட அந்த ஒரு CEO வந்து இங்க ஸ்டெப் டவுன் வந்து ஆகுறாரு. அலாக் சிங்ன்றது தான் CEO நேமா வந்திருக்கு. இவர் வந்து மார்ச் 19 அன்னைக்கு வந்து இங்க ஸ்டெப் டவுன் வந்து ஆக போறாரு. ஸோ இவர் வந்து ஒரு 5 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இங்க உள்ள வந்து இருந்தாரு. ஸோ இந்த ஒரு ஏர்லைனை பொறுத்தல ஸ்டேட் ஓன்ட் ஒரு ஏர்லைனா இருந்து அங்கிருந்து இப்ப டாடா பேக்டான ஒரு ஏர்லைனா வந்து மாத்தி எடுத்துட்டு வந்தது. அந்த ஒரு மேஜர் வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணது அக்டோபர் 2024 இந்த மேஜர் வந்து கம்ப்ளீட் வந்து ஆச்சு. ஸோ இதுல என்ன பண்ணது இந்த ஒரு CEO தான் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா 4 மடங்கு இந்த ஃபீட் வந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்காரு. 100க்கும் மேல ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இருக்கு. 110 டொமஸ்டிக் அந்த ஒரு ஏர் ரூட்ஸ் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் ரூட்ஸா வந்து பார்க்கும்போது 75 இன்டர்நேஷனல் ரூட்ஸ் வந்து இங்க டிராவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 14 கண்ட்ரில வந்து இப்போ ஆப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஏர் இந்தியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஒரு ஏர் இந்தியாவை பொறுத்தல பினான்சியல் 2025 16,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. பட் ஆனாலுமே லாசஸ் பொறுத்தல 11,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து லாசஸ் வந்து இருக்கு. 10,955 கோடி ரூபாய் இங்க லாசஸ் வந்து இங்க பண்ணிருக்காங்க. ஸோ லாசஸுமே அதிகமா தான் இருக்கு ஏர் இந்தியாவை பொறுத்தல. ஸோ ஸ்டில் இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இங்க நெகட்டிவா தான் வந்து இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஓவராலா நேத்திக்கான நல்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்திருக்கும். நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ்ல மெயினா நிறைய வந்து விழுந்திருக்கும். இங்க TCS, இன்ஃபோசிஸ், அந்த இங்க நேட்கோ வந்து அதிகமா வந்து விழுந்திருக்கு, ஜைடஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே நேத்திக்கான நாள் மேக்ஸிமம் வந்து விழுந்திருக்கும். இன்னைக்கான நாள் வந்து ஓப்பன் கிடையாது. ஸோ அதனால நேத்திக்கான நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விட்டவங்களுக்கும் வெனஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அன்னைக்கு வந்து நம்ம 1-2 மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிப்போம். எல்லா ஸ்டாக்ஸ் விழுந்ததுக்கு பின்னாடி இருக்கும் ரீசன் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது அந்த ஒரு ஸ்டாக்ல நெகட்டிவான நியூஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஓவரால் மார்க்கெட்டே வீக்கா இருக்குல்ல. ஸோ அதனால செல் ஆஃப் வந்து நடக்கிற ரீசனால தான் மார்க்கெட் வந்து எல்லா ஷேர்ஸ் வந்து விழுதே தவிர இங்க எக்ஸாக்டா ஒரு ஷேர்ஸ் விழுறதுக்கு பின்னாடி இந்த ஒரு நியூஸ் வந்து எதுவுமே வந்து மேட்ச் ஆகல.
ஸோ அதனால எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் அப்படியே தான் வந்து இருக்கு. நம்ம அதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டே வந்து 1, 2ன்ற மாதிரி போயிட்டே இருப்போம். ஸோ இவ்வளவுதான் எனக்கு வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.